இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ ஐயோ, இந்த பொம்மை வேற என்னை எங்கேயோ கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காளே. டேய் மனோ, எங்க இருந்தாலும் உங்க அம்மாவை வந்து உடனே காப்பாத்துடா. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த இருட்டுக்குள்ள இருக்கணும்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, எரியுதே. ஐயோ எரியுது. ஐயோ எரியுதே, எரியுது, எரியுதே, எரியுது. ஐயோ எரியுது, எரியுது. என்னால முடியல. வேணாம் பூமி, வேணாம் வேணாம், என்னால முடியல. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ எரியுது, எரியுது. வேண்டாம் பூமி, வேண்டாம். என்ன சித்திரவதை பண்ணாத, என்ன விட்டுரு பூமி, என்ன விட்டுரு பூமி, என்ன விட்டுரு. என்ன சித்திரவதை பண்ணாத, என்ன விட்டுரு. இப்படி தினம் என்ன சித்திரவதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதுக்கு என்ன ஒரடியா கொன்னுடு. டேய் மனோ, எங்கடா இருக்க? இந்த ஊரே நாகோர் அதிபதினு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உன்னால மட்டும் இல்ல, வேற யாராலையும் அந்த பூமியை எதுவுமே செய்ய முடியாது. டேய் மனு, டேய் மனு, அகோர அதிபதி கிட்ட வரம் கேட்டா கொடுப்பாங்கன்னு சொல்வாங்கல்ல. நான் உன்கிட்ட ஒரு வரம் கேக்குறேன்டா. உங்க அம்மா கேக்குறேன், உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த என்ன நீ உன் கையால கொண்டு போட்டுடுறா. என்னால இனிமே இந்த சித்திரவதையை அனுபவிக்க முடியாது மனோ. என்னால முடியல மனோ, என்ன கொன்னுடு, கொன்னுடு. என்ன காப்பாத்துடா மனோ. எங்கடா இருக்க? டேய் மனோ, என்னால முடியல, என்ன கொன்னுடு. எங்க இருக்க? ஏ பொம்மி, என் அம்மா துடிக்கிறது என் 2 காதலையும் கேக்குதுடி. அடியே பொம்மி, ஆட்டத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இந்த தடவை ஒன்னு என் அம்மாவை காப்பாத்தணும். இல்ல அந்த பொம்மை முன்னாடி நான் தோத்துட்டேன்னு அவ கண்ணு முன்னாடியே என்ன நான் அழிச்சுக்கணும். அம்மா கவலைப்படாத, அந்த பொம்மை கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த நான் கிளம்பி வர்றேன். ஓ சித்தப்பா, சொல்லு பத்மநாபா, தயங்காம சொல்லு. நான் சொல்ற விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் சித்தப்பா. என்ன சொல்ற பத்மநாபா? ஆமா தாத்தா, உண்மையிலே பொம்மையை கொன்னது வேற யாரும் இல்ல, இவரோட பொண்டாட்டி சாவித்ரி, இவர் பையன் மனு, மருமக தமன்னா, அப்புறம் இவரோட மச்சான் ரகுவரனும். என்னம்மா சொல்ற நீ? அவங்க தான் கொன்னாங்கன்னு நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? ஆமா தாத்தா, அவங்க தான் பொம்மையை கொன்னது. எதை வச்சு அவங்க தான் கொன்னாங்கன்னு சொல்றீங்க? ஏதாவது எவிடன்சஸ் இருக்கா? இருக்கு தாத்தா. பொம்மையை கொன்னது ஒரு காட்டு பகுதியில. அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பொம்மையை யாரு கொன்னது, எப்படி கொன்னதுன்னு எல்லாமே தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஜான்சி, இன்னைக்கு ஈவினிங் அண்ணன் அண்ணியோட 50th வெட்டிங் டே செலிப்ரேஷன்ஸ் முடியட்டும். அதுக்கப்புறம் இந்த ஆபரேஷனை நாம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடலாம்.
நீங்க 2 பேரும் டென்ஷன் ஆகாம இருங்க. அப்படியே டென்ஷனா இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம ரிலாக்ஸாவே இருங்க. சரிங்க சித்தப்பா. ஜான்சி மேடம் கூட பேசிட்டு இருங்க. நான் போய் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கான வேலையை பார்க்கறேன். சரிப்பா. ஜான்சி மேடம், நான் வர்றேன். ஏய், என்னப்பா இது? இன்னும் அவளை போய் மேடன்னு கூட்டிட்டு இருக்க? அவ உனக்கு பொண்ணு மாதிரி. சாரி சித்தப்பா, அப்படியே கூப்பிட்டு பழக்கமாயிருச்சு. சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் வேலையை பார்க்கறேன். சரிங்க. ஆ. தாயே, உன் வயிற்றில் பிறந்த 1023வது குழந்தை மன்னர் வேடன். எல்லா சக்திகளும் மன்னர் வேடன் கட்டுப்பாட்டில் இன்னும் இருக்கிறது. அதற்கு உயிர் கொடுக்க வேண்டுமென்றால் முதலில் அவன் இங்கு வர வேண்டும். அவன் இங்கு வந்தால் மட்டும்தான் மன்னர் வேடன் இங்கு மீண்டும் புத்துயிர் பெறுவார். அப்போதுதான் இதுவரை நான் விசுவாசமாக இருப்பதற்கும் புத்துயிர் கிடைக்கும். இறந்து போன இவர்களை மீண்டும் உயிர் கொடுத்து வழி கொடுக்கணும். அவர்களை மறுபடி உயிர்ப்பிக்க உங்களால் மட்டும்தான் இறந்த காலத்திலிருந்து ஜனன காலத்திற்கு மீண்டும் கொண்டு வர முடியும். அதற்கு என் அருகிலிருந்து நீங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். அவங்களோட உடல் எங்க இருக்கிறது? நான் அழைத்துச் செல்கிறேன், பாருங்கள். டேய் மனு, நீ எங்கடா இருக்க? உன்னை என்ன காப்பாத்திலனா ஒரு அடியா கொன்னுடு. என்னால இந்த சித்திரவதை அனுபவிக்க முடியலடா. டேய் மனு, என்ன காப்பாத்துடா. என்னால முடியல. மனு, நான் இங்க இருக்கேன், என்ன காப்பாத்து. நான் இங்க இருக்கேன்டா, என்ன காப்பாத்து. அம்மா, அம்மா, அம்மா. ஓம் ருத்ராய நமக. இந்த அகோராதிபதியை தடுக்கிற அளவுக்கு இந்த இடத்துல யார் இருக்கா? வா, என் கண்ணு முன்னாடி வா.